ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தினுடைய இந்த 6வது பாகத்திற்கு நாம் இன்னைக்கு வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய பலவீனங்களில் நமக்கு ஆண்டவர் தான் பலன் தருகிறார். அவருடைய கிருபை நமக்கு போதும். அவர் நம்மளை தாங்குறார், நம்மளை புரிந்து கொள்ளுகிறார், நம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். நம்முடைய நாட்கள் எல்லாம் ஒரு புகையைப் போல ஒரு மாயையாக இருக்கிறது. இந்த அற்பமான இந்த உலக வாழ்க்கையில் அன்பே பிரதானம். இந்த அன்புள்ள தேவ அன்பை புரிந்து கொள்ளுகிற ஒரு கிறிஸ்தவர்களாக நாம் வளர வேண்டும். இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்போது கடைசி காலத்துல 2 காரியங்கள் குறைந்து போகும்னு நம்ம வேதத்துல, என்னுடைய சொற்ப அறிவுல எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். மனுஷகுமாரன் திரும்ப வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ 1, 2வது கடைசி நாட்கள்ல அன்பு தணிந்து போகும். ஃபெய்த் அண்ட் லவ், விசுவாசமும் அன்பும் குறைந்து தணிந்து போகிற ஒரு சோதனையான நாட்கள்ல நீங்களும் நானும் வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த விசுவாசமும் அன்பையும் காத்துக்கொள்ள, பெருக்கிக் கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். இந்த 2த்தையும், மாயையான விசுவாசம், போலியான விசுவாசம், மாயையான அன்பு, போலித்தனமான அன்பை பிசாசு நமக்குள்ள உருவாக்குறதுக்கு அவன் நயவஞ்சகமாக பலவிதமான தாக்குதல்களை திருச்சபைகளுக்கும் குடும்பங்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கு எதிர்த்து அவன் செய்யறான். அந்த வஞ்சக வலையில், அந்த சோதனையில நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அப்படியே ஒருவேளை நாம அதுல சிக்கிக்கொள்ளும் போது ஆண்டவர் பேதுருவை உடனே கையை பிடித்து அவனை தூக்கி எடுத்தது போல, விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஆண்டவர் நம்மளை நிலைநிறுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அதனால நம்ம அவரையே நம்பி ஜீவிப்போம். அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, ஒருவனையும் புறம்பே தள்ளாதவர். அவரிடத்துல, அவருடைய பாதத்துல நாம் விழுவோம். நாம் இந்த உலக மனிதர்களிடத்திலிருந்து அன்பை எதிர்பார்ப்பதை விட தேவ அன்பை நாம் எதிர்பார்ப்போம். அதுதான் நமக்கு நல்லது. ஆனாலும் பல நேரங்களில் நாம சோதனையை ஜெயிப்பது ஒன்று, சோதனையை சகிப்பது வேறு. எந்த சோதனையை சகித்து கொள்ள வேண்டும், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அதனால சோதனைகளை சகிக்க கற்றுக்கொள்வோம், சோதனைகளை ஜெயிக்கவும் கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்முடைய கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையின் ஆரம்பத்துல நிறைய திறந்த கதவுகளை கொடுக்கிறார், ஓப்பன் டோர்ஸ். ஆனா முதிர்ச்சி அடைய அடைய நிறைய அடைப்பட்ட கதவுகளை ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிறார். அதனால ஓப்பன் டோர்ஸ் அப்படி இருக்குதுன்னா அது நம்மளுடைய விசுவாசம் பலவீனமா இருக்குதுன்னு கூட புரிந்து கொள்ளலாம். ஆண்டவர் எல்லாருக்கும் திறந்த வாசலை வைக்கிறது இல்லை. அவர் பூட்டின கதவுகளுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நிறைய நேரங்களில் நமக்கு எதிர்மறையான சூழ்நிலைகள், எதிர்மறையான ஆட்கள், இந்த மாதிரி க்ளோஸ்டு டோர்ஸ், அடைப்பட்ட கதவுகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை கதவு அடைப்பட்டாலும் நாம் ஆண்டவரை விட போறதில்லை, விசுவாசத்தை இழக்க போறதில்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஆண்டவர் க்ளோஸ்ட் டோர்ஸை அனுமதிக்கிறார். ஆரம்ப காலத்துல ஓப்பன் டோர்ஸை கொடுத்து ஆண்டவர் உற்சாகப்படுத்தி நம்மளை நடத்துறாரு. அதனால துவண்டு போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். அடைப்பட்ட கதவுகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல வேலைக்கு இந்த கதவை அடைச்சிங்க ஆண்டவரே, இப்படிப்பட்ட மனிதர்களை என்னை விட்டு தூரப்படுத்துறீங்க ஆண்டவரே, அதுக்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிறவர், நம்மை புரிந்து கொள்ளுகிறவர். அதனால நாம மனுஷனுடைய கோபம் தேவ நீதியை கொண்டு நடத்தாது. பொறுமையோடு காத்திருப்போம், புதுபலன் அடைவோம். கழுகளைப் போல சட்டைகளை எடுத்து எழும்புவோம். நாம் ஓடினாலும் நடந்தாலும் சோர்வடையாமல் இளைப்படையாமல் கர்த்தர் நம்மை காத்துக்கொள்ள, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறது தவிர வேற எதுவும் நமக்கு பாக்கியம் இல்லை. இந்த 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தினுடைய இந்த 6வது
பாகத்திற்கு இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். இது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபை. இன்றைக்கு நாம் இந்த ஜூம் மூலமாக, இந்த ஸ்கைப் மூலமாக இப்படி நாம கர்த்தருடைய வார்த்தைகளை சேர்ந்து தியானிக்கிறது ஒரு பெரிய கிருபை. காஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ் குழுவினருக்கும் உங்க எல்லாருக்கும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். உங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சிஸ்டர் ரூத்துக்காகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். இந்த 1 சாமுவேல் 17வது அதிகாரம், குறிப்பாக தாவீது கோலியாத், இந்த காரியம் பல கோணங்கள்ல பல நூற்றுக்கணக்கான விதங்களில் தியானிக்கப்பட்டு பலரால் பல நூற்றாண்டுகளாக பிரசங்கிக்கப்பட்டு வருகிற ஒரு அதிகாரம் 1 சாமுவேல் 17வது அதிகாரம். இதுல தாவீது ஏறக்குறைய ஒரு 15 வயசுல இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் 70 வயசுல சாகுறாரு. அவர் 40 வருஷம் அவர் ராஜாவா இருக்கிறார். மொத்தமா இந்த 40 வருஷம் ராஜாவா இருக்கிறவரு ஒரு 30 வயசுலதான் அவர் ஆரம்பிக்கிறார். அவருடைய ராஜாவாக அவர் ஆரம்பிக்கிறார். 70 வயசுல சாகுறார். இந்த கோலியாத்தை சந்திக்கிற காலகட்டம் ஒரு 15-18 வயசுக்குள்ள இந்த வாலிப வயதுல இருக்கிறார். ஓகே, இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு நான் போன கூட்டத்துல சொன்னது என்னன்னா, தாவீது எப்படி இந்த யுத்தத்தையும் தன்னுடைய எதிரிகளையும் பெலிஸ்தியர்களையும் கோலியாத்தையும் எப்படி அவர் பார்க்கிறாரு, அவருடைய பார்வை எப்படி இருக்கு, அதை இன்னைக்கு கொஞ்சம் தொட போறோம். அதுக்கு முன்னாடி தாவீதை கர்த்தர் எப்போது தெரிந்து கொள்ளுகிறார்? நமக்கு எல்லாருக்கும் தெரியும், உலக தோற்றத்துக்கு முன்னமே, அவர் தாயின் கருவில் உருவாக முன்னமே நம்மளை பேர் சொல்லி அழைத்தார், நம்மளை தெரிந்து கொண்டார். அதெல்லாம் நமக்கு தெரியும். வெரி குட். பட் அது ஆண்டவருடைய அனாதி தேவனுடைய அனந்த ஞானத்தில் அவருக்கு இருக்கிற காலத்துக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய பார்வை, தேவனுடைய ஞானம், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். அதை புரிந்து கொள்வது என்பது தேவனுடைய ஞானம் எவ்வளவு ஆழமா இருக்குது, அவருடைய வழிகளை ஆராயப்படாதவைகள், அது அவ்வளவு நம்ம கிரகித்து புரிந்து கொள்வது என்பது, அதுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தாதான் கர்த்தருடைய சிந்தனைகளை புரிந்து கொள்ள முடியும். ஸோ ரொம்ப நாம கண்ணாடியில காண்கிறது போலதான் இப்ப நம்ம பார்க்கிறோம், நிழலாட்டமாய் தான் பார்க்கிறோம். அதனால நம்ம இங்க பூரணர் யாரும் இல்லை, எல்லாமே கற்று அறிந்த 100க்கு 100% தெரிந்தவங்க இங்க யாரும் கிடையாது. ஸோ அதனால நமக்கு மறைவானவைகள் தேவனுடையவைகள். ஓரளவுக்கு நம்ம வேதத்திலிருந்து நாம கர்த்தரை நாம் இந்த உலக வாழ்க்கையில் தெரிந்து கொள்வதற்கு கடவுளுடைய பார்வையில், காட்ஸ் ஆங்கிள் ஆண்டவர் நமக்கு என்ன தேவையோ அதை தான் இந்த பைபிள்ல எழுதி கொடுத்திருக்கிறார். ஸோ எல்லாத்தையும் ஆண்டவர் எழுதி கொடுக்கல. வெளிப்படுத்தப்பட்டவைகள் மனுஷருக்குரியவைகள். இப்போ சாமுவேல் புஸ்தகத்துல சொல்ல போனா அந்த 55 அதிகாரங்கள், 1 சாமுவேலும் 2 சாமுவேலும் ஒரே புத்தகம் தான். யூதர்களுடைய புத்தகத்தின்படி அவங்களுக்கு இது ரெண்டும் ஒரே புத்தகம் தான். ஆனா அது வேதத்தை தொகுத்தவர்கள் ஒரே புத்தகமா 150 வருஷத்தினுடைய சரித்திரத்தை 55 அதிகாரத்துல ஒரு பெரிய புத்தகமா இல்லாதபடிக்கு 1 சாமுவேல் 2 சாமுவேல் 2 புத்தகமாக அதை தொகுத்து இருக்கிறாங்க. அது வேதாகமத்துல நமக்கு தேவ பார்வையோடு தேவ ஆவியானவர் நமக்கு என்ன தேவையோ அதை எழுதி கொடுத்திருக்கிறார். அதுல நாம எப்ப பாக்குறோம், நம்முடைய கண்களுக்கு எப்ப தெரியுதுன்னா 1 சாமுவேல் 13வது அதிகாரத்திலேயே அங்க மொத்தமா சவுல் 40 வருஷம் ராஜாவா இருக்கிறார். அந்த 40 வருஷத்துல 2வது வருஷத்திலேயே சவுல் பின்மாற்றத்துக்குள்ள வழி விலகி போயிடுறாரு. 1 சாமுவேல் 13 முதல் வசனத்திலேயே சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று, அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது. சோ 2வது வருஷத்திலேயே சாமுவேல் நியாயாதிபதி தீர்க்கதரிசி ராஜாவாகிய சவுல்கிட்ட என்ன சொல்றாரு, 1 சாமுவேல் 13:14, இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். 2வது வருஷத்திலே கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சாமுவேல் சவுல் ராஜாவை பார்த்து சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் 38 வருஷம் சவுல் அவர் வீம்பு
விதண்டாவாதமாக அவர் வந்து ராஜ்யபாரத்துல சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆண்டவர் எப்பயோ புறக்கணிச்சிட்டாரு, தள்ளிட்டாரு. தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு தலைவனை கர்த்தர் கட்டளையிட்டார். அவர் வந்து தேடி கண்டுபிடித்தார். இங்கேயே சாமுவேல் மூலமாக சொல்லப்பட்டுருச்சு. இதுக்கு அடுத்து தாவீதுடைய வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா அது ஒரு தேவ செயல், தேவனுடைய குறுக்கிடுதல். எல்லாவற்றுக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் அப்படின்னு பிரசங்கில வாசிக்கிறோம். அதனால தேவ செயல் சமயம் அதற்கு வாய்க்கிறது. அத 1 சாமுவேல் 17 தாவீதே அவர் வாயினால் அறிக்கையிடுறாரு, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா அப்படின்னு சொல்லி. அவர் 1 சாமுவேல் 17:29 தாவீதும் கூட அவர் வாயினால அதை அறிக்கையிடுறார். 1 சாமுவேல் 17:29 நான் இப்பொழுது செய்தது என்ன, நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? So there should be a reason. நான் இங்க வந்ததற்கு, is there not a cause? நான் இங்க வந்ததற்கு ஒரு காரணம், ஒரு நோக்கம், தேவ நோக்கம் இல்லையா அப்படின்னு அவரே அங்க சொல்றார். சோ இங்க குறிப்பா முக்கியமானது என்னன்னா, அந்த 1 சாமுவேல்ல 16வது அதிகாரத்துல இன்னொரு காரியத்தை வாசிக்கிறோம். 13வது அதிகாரத்துல 2வது வருஷம் ராஜ்யபாரம் பண்ணும்போதே சவுல் ராஜா கிட்ட சாமுவேல் வந்து சொல்லிடுறாரு, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு தலைவனை அவர் கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லிடுறாரு. 1 சாமுவேல் 16 இன்னொரு சம்பவம் நடக்குது தாவீதுடைய வாழ்க்கையில, குறிப்பான ஒரு காரியம். 1 சாமுவேல் 16:13 சாமுவேல் வந்து தாவீத அங்க தன்னுடைய சகோதரர்களுக்கு முன்பாக வீட்டுக்குள்ள நாட்டுக்கு ராஜா இருக்கும் போதே இன்னொரு ராஜாவை அபிஷேகிக்கிறார். அப்படி அபிஷேகிக்கும் போது அந்நாள் முதற்கொண்டு 1 சாமுவேல் 16:13 அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல், பரிசுத்த ஆவியானவர் சாமுவேல் தீர்க்கதரிசி, சாமுவேல் நியாயாதிபதியின் மூலமாக அபிஷேகிக்கப்படும் போது தாவீதின் மேல வந்து கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல வந்து இறங்கி இருந்தார் அப்படின்றத அந்த பதத்தை நம்ம வாசிக்கிறோம். சோ அதுக்கப்புறம் தாவீது கர்த்தருடைய ஆவியானவரால வழிநடத்தப்படுவதை நாம அதுக்கு அடுத்து அவர் வந்து ஒரு மியூசிஷியனா ஒரு இசை வாசிக்கும் போது சவுல் ராஜா பொல்லாத ஆவியினால அவரு கலங்க பண்ணும்போது மனவடி, அதாவது சைக்காலஜிக்கலா அவர் வந்து துன்புறுத்தப்படும் போது அங்க அவர் வந்து ஒரு மியூசிஷியனா இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு மெய்ப்பனா ஒரு பணி செய்யறாரு. அதே நேரத்தில் அவரை குறித்து சொல்லப்பட்ட சாட்சிகள், சவுலுடைய ஊழியக்காரர்கள் என்ன சொல்றாங்க, 1 சாமுவேல் 16:18 இந்த தாவீது வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். முக்கியமான வார்த்தை என்னன்னா அந்த கீவேர்ட், கர்த்தர் தாவீதோட கூட இருக்கிறார் அப்படின்றது வெளியரங்கமாகுது, சாட்சியாகுது, அரண்மனையிலையும் பேசப்படுது, ராஜாவுக்கு முன்னாடியும் பேசப்படுகிற அளவுக்கு கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறது. அது ஒரு சாட்சி நிறைந்த வாழ்க்கையா இருக்குது. அதுல ஒரு வார்த்தை சொல்றாங்க, யுத்த வீரன். தாவீது இதுவரைக்கும் எந்த யுத்தத்துக்கும் போனதில்லை. தாவீது சவுல் ராஜாவினுடைய சேனையில, இஸ்ரவேலுடைய சேனைகள்ல அவர் வந்து ஆர்மியில அவர் வந்து சேரல. யுத்த வீரன்ற ஒரு வார்த்தைய அங்க சொல்றாங்க வந்து சவுல்கிட்ட. ஆனா இதுல சவுலோட கூட அரண்மனையில அவர் பொல்லாத ஆவியினால பிடிபட்டு இருக்கும் போது ஆளை தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்லும் போது அரச ஆணையோடு கூட என்ன பண்றாங்க, சவுலுடைய ஆட்கள் சொன்னபடியே 1 சாமுவேல் 16:19 அப்பொழுது சவுல் ஈசாயினிடத்தில் ஆட்களை அனுப்பி, ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொன்னார். இவ்வளவு கிளியரா சவுல் வந்து அவருக்கு வந்த இன்ஃபர்மேஷன், தகவல்களை வைத்து நேரடியா பெத்லேஹேமுக்கு ஆட்களை அனுப்பி, ஈசாயின் வீட்டுக்கு அனுப்பி, மகன் தாவீத என்னிடத்தில் அனுப்புன்னு சவுல் சொல்லி அனுப்புறாரு. அந்த சவுல் இப்ப ஒரு கேள்வி கேட்கிறாரு, தாவீது வந்து கோலியாத்தை கொல்றதுக்கு போன உடனே அப்பொழுது சவுல் ராஜா அப்னேரை பார்த்து கேட்கிறாரு, இந்த பிள்ளையாண்டான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 56வது வசனம் 1 சாமுவேல் 17:56
அப்பொழுது ராஜா 55 இருந்து வாசிக்கிற, தாவீது பெலிஸ்தனுக்கு எதிராக புறப்பட்டு போகிறதை சவுல் கண்டபோது அவன் சேனாபதியாகிய அப்னேரை பார்த்து, அப்னேரே, இந்த வாலிபன் யாருடைய மகன் என்று கேட்டான். அதற்கு அப்னேர், ராஜாவே, எனக்கு தெரியாது என்று உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது ராஜா, அந்த பிள்ளையாண்டான் யாருடைய மகன் என்று விசாரி. சவுலுக்கு தெரியாது. அவருடைய அரண்மனையில அவ்வளவு வெளிக்காவல் உட்காவல் எல்லாத்தையும் தாண்டி அரண்மனைக்குள்ள அவ்வளவு செக்கிங் இருக்கும். ஆயுதங்கள் ஏதாவது இருக்குதா, ராஜா உயிருக்கு ஏதாவது சேதம் இருக்குதா, அவ்வளவு விசாரணை எல்லாம் பண்ணி தான் உள்ள கொண்டு வந்து உள்ள மியூசிக் வாசிக்கிறதுக்கு உள்ள விடுறாங்க. ஏன்னா ராஜாவுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அவர் உள்ள பைத்தியக்கார மாதிரி இருக்கிறாரு. இந்த நிலைமையில தாவீது சுரமண்டலம் வாசிக்கிறதுனாலதான் சவுல் சுகமானாரு. சவுல் விட்டு அசுத்தாவி நீங்கும், சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான் அப்படின்னு 1 சாமுவேல் 16:23 வாசிக்கிறோம். தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான், அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான்ற அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் இருக்கும்போது, இந்த யுத்தத்துல இதுதான் சிச்சுவேஷனல் கேரக்டர். ஜெனட்டிக்கல் கேரக்டர் ஒன்னு, சிச்சுவேஷனல் கேரக்டர் மரபு அணுக்கள்ல நம்மளுக்கு குடும்பமா ஹெரிடிட்டரியா பரம்பரையா வர குணங்கள் உண்டு ரத்தத்துல. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு குணம். இப்போ பயந்த நிலையில இருக்கிறார் சவுல். கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கி விட்டார். 2. 3வது, ஆலோசனை கொடுக்கிறதுக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசியான கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற சாமுவேலோடு கூட உறவை முறித்து கொண்டார். கர்த்தருக்கு கீழ்ப்படியில. இப்போ ஒரு வழிகாட்டி இல்ல, தேவ ஆலோசனையை கொடுக்கிற வழிகாட்டி இல்ல. சாமுவேல் சவுல் ராஜா கூட இருக்கிறது பேய் தான். ஏன்னா அப்பப்ப பேய் பிடிக்குது, அப்பப்ப அவர் ஆறுதல் இழக்கிறாரு. அந்த பொல்லாத ஆவி சவுல் ராஜாவை கலங்க பண்ணுது. அவர் ரொம்ப கலங்கின நிலையில் இருக்கிறாரு. இப்போ இது இல்லாம வேற 40 நாளா கோலியாத் வேற பயம் கொடுத்துறான். யோனத்தானும் சரி, சவுலும் சரி, இஸ்ரவேல் சேனையும் சரி பயந்து போய் நிக்கிறாங்க. அப்போ ஒரு பயந்த நிலையில மறதி வந்துருச்சு. தாவீது யாருன்னே தெரியல இப்போ. அதனால இப்ப அப்னேர்ட்ட கேட்கிறாரு, இந்த பிள்ளையாண்டான் யாருடைய மகன்னு விசாரின்னா, அப்னேர் அதுக்கு மேல அவரு என்ன சொல்றாரு, இந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாது, உங்களுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்னு அப்னேரும் சொல்ற. ராஜாவே, எனக்கு தெரியாது என்று உங்களுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், என்னை விட்டுருங்க. ஏன்னா எல்லாருமே பயந்த நிலையில் இருக்கிறாங்க. சவுலு, யோனத்தானு, அப்னேரு எல்லாரும் அங்க தாவீதினுடைய 3 அண்ணன்மார்கள் தெரிஞ்சவங்க எல்லாருமே பயந்த நிலையில இருக்கிறாங்க. அப்போ பயந்த நிலையில இருக்கும்போது மறதி, தனக்கு நன்மை செய்தவங்கள மறந்தாச்சு. நான் சவுலையும் தாவீதையும் தான் சொன்னேன், மற்றவங்களெல்லாம் சொல்லல. பயந்த நிலையில சூழ்நிலையில நமக்கு நன்மை செய்தவர்களை நம்ம மறந்து போயிடுறோம், மறதி வந்துருது. திரும்பவும் விசாரிக்கிற மாதிரி இங்க சவுல் நடந்துக்கிறாரு ஒரு ராஜாவா இருந்துகிட்டு. ஆனா தாவீத ஆண்டவர் 13வது அதிகாரத்துல கண்டுபிடித்தார், கட்டளையிட்டார்னு வாசிக்கிறோம். 16வது அதிகாரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருக்கிறாரு. அதே 16ல கர்த்தர் அவனோட கூட இருக்கிறாருன்னு சவுலுடைய ஊழியர்களும் சாட்சியிடுறாங்க. இப்போ கர்த்தருடைய ஆவியானவருடைய வழிநடத்துதலால தேவ செயலாக சமயம் வாய்த்து வந்ததற்கு ஒரு முகாந்திரம், ஒரு காரணத்தோடு இங்க தாவீது ஏலா பள்ளத்தாக்கு இங்க வந்திருக்கிறார். இப்போ இங்க வந்திருக்கும் போது இந்த காரியங்களை அவர் கேட்கும் போது 3 காரியத்தை நம்ம தாவீதனுடைய அவருடைய இந்த குறுகிய வாலிப வயதிலிருந்து நாம் கற்றுக்கொள்றது. 1 சாமுவேல் 17:34 தாவீது சவுலை பார்த்து என்ன சொல்றார்? 1 சாமுவேல் 17:34 உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கம் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி நம்மளுடைய அந்தரங்க வாழ்க்கையில பிரைவேட் லைஃப்ல வருகிற வெற்றி ஜெயம். ஆவியில வெற்றி, ஆத்துமால வெற்றி, சரீரத்துல வெற்றி. இப்படி நாம ஒரு வெற்றி உள்ள ஒரு அந்தரங்க ஜீவியம் அல்லது கரடியும் சிங்கத்தையும் ஃபேஸ் பண்ற, அதை சந்திக்கிற ஒரு நிலை. இப்படி இருக்கிறவங்க தான்
பப்ளிக்ல பொதுவான எதிரிகளை ஜெயிக்க முடியும். அந்தரங்க வாழ்க்கையின் எதிரிகளை ஜெயிக்கிறவங்க தான் பொதுவான எதிரி. கோலியாத்தை போன்ற ஒரு பெரிய ஜெயண்ட், ஒரு பெரிய மாவீரன், ஒரு அந்த நாடே நம்பி இருக்கிற ஒரு சாம்பியன், அந்த எதிரிய கோலியாத்தை 37வது வசனத்துல தாவீது சொல்றாரு, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தருடனே கூட இருப்பாராக என்றான். அப்பதான் பப்ளிக் லைஃப்ல ஒரு வெற்றி வருது. அது ஊழியமா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், அது மற்ற காரியங்கள், மனித உறவுகள்ல ஒரு வெற்றியுள்ள ஜீவியம் வேணும்னா முதல்ல அந்தரங்க ஜீவியத்துல வெற்றி இருக்கணும். அந்தரங்க ஜீவியத்துல வெற்றி மன அமைதி, உள்ளத்துல ஒரு சமாதானம், தேவனோடு உள்ள ஒரு உறவு, கர்த்தருடைய வழிகளை பின்பற்றுதல், அவருடைய பாதத்தில் உட்காருதல், முட்டிய தேய்த்தல், தனி ஜபம் செய்தல், வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருத்தல், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்படி இருக்கிறவன் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப வாய்க்க பண்ணுகிற ஆண்டவர், அவர் காரியங்களை வாய்க்க செய்கிறவர். இப்போ பர்சனல் வாழ்க்கையில வெற்றி இருக்கிறவங்களுக்கு தான் பப்ளிக் வாழ்க்கையில வெற்றி இருக்கும். ஒண்ணு, அப்படி பப்ளிக்ல போய் கோலியாத்தை ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன நடக்குது? 51வது வசனம், 1 சாமுவேல் 17:51. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். சிங்கத்தையும் கரடியையும் ஜெயித்த கொன்று போட்ட தாவீது கோலியாத்தை ஜெயித்து கோலியாத்தை கொன்று போடுறாரு. கோலியாத்தை கொன்று போட்ட பிற்பாடு என்ன நடக்குது? அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். அப்ப மற்ற பிரச்சனைகள் ஓடி போகுது. அந்தரங்க வாழ்க்கையின் பிரச்சனைகளை ஜெயிக்கிறவங்க பொது வெளியில் இருக்கிற பொதுவான பிரச்சனைகளை, கோலியாத்து போன்ற ஒரு மேஜர் ப்ராப்ளம் என் வாழ்க்கையில இப்போதைக்கு இவங்க தான் என் உயிரையே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன நெருக்கிறாங்க, எனக்கு நிம்மதியை கெடுக்கிறாங்க என்று நாம ஒரு நபரையோ ஒரு கூட்டத்தையோ ஒரு இயக்கத்தையோ ஒரு வார்த்தையோ பழி சொற்களையோ இல்ல இந்த பில்லிஸ்வனியோ இந்த மாதிரி பண்றாங்கல்ல, அந்த மாதிரி எதிர்ப்புகளை சந்திக்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு வெளியில இருக்கிற ஒரு பிரச்சனைகளை ஜெயிக்கும் போது அந்த சேர்ந்து இருக்கிற மற்ற சவால்களும் பெலிஸ்திய கூட்டமே ஓடி போனார்கள். இது படிப்படியாக நடக்கிற ஒரு விசுவாச ஆவிக்குரிய பயணத்தின் நிதானமான அனுபவம். நமக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட கூட ஓடக்கடவும், பொறுமையோடு, அதாவது சோம்பேறித்தனத்தோடு ஓடக்கடவும் இல்லை. ஆண்டவர் சொன்னார்தான், பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களை தெரிந்து கொண்டார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டார், சுறுசுறுப்புள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி சோம்பேறிகளை தெரிந்து கொண்டார்னு அந்த பைபிள்ல இல்ல. சுறுசுறுப்புள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி சோம்பேறித்தனமான தண்டங்களை தெரிந்து கொண்டார் அப்படின்னு கொரிந்தியர் புஸ்தகத்தில் இல்ல. சுறுசுறுப்புள்ளவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்றாரு. அதுல சோம்பேறித்தனம் இல்ல. அது எலிசாவாக இருக்கட்டும், ஆண்டவர் தெரிந்து கொண்ட சீஷர்களாக இருக்கட்டும், வலைகளை பழுது பார்த்துட்டு இருந்தாங்க, தகப்பனோடு உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, ஏதோ ஒண்ணு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்களதான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதனால ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு ஓமையில எங்களுக்கு வேலை யாரும் கொடுக்கல, சும்மா இருக்கிறோம்னு ஓமையில சொல்லப்பட்டது. அது கூட அவங்களுக்கு வேலை யாரும் கொடுக்கல, அவங்க வேலையை தேடிக்கிட்டு இருந்தாங்க, கொடுத்தா செய்யறதுக்கு ரெடியா தான் இருந்தாங்க. ஒரே ஒரு இடத்துலதான் அப்படி நம்ம வாசிக்கிறவங்க ஒழிய, மற்றபடி வேதத்துல நீங்க எங்க எடுத்தாலும் எல்லாரும் சுறுசுறுப்புள்ளவர்களை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதனால பொறுமையோடு நிதானமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு, அநேக சவால்களை ஜெயிப்பதற்கு முன், பப்ளிக்ல ஜெயிப்பதற்கு முன், பொது இடத்துல அந்தரங்க வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க வேண்டும். தாவீது எப்படி கோலியாத்தை பார்த்தார்? நாம் இந்த பாடத்திலிருந்து, இந்த தியானத்திலிருந்து, இந்த சிந்தனையிலிருந்து, இந்த அதிகாரத்திலிருந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? 1 சாமுவேல் 17வது அதிகாரம். அவர் தாவீது எப்படி பார்க்கிறாருன்னா 26வது வசனம் அவர் சொல்றாரு, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். 1 சாமுவேல் 17:26 கடைசி வரி. விருத்த சேதனம் இல்லாதவன் அல்லது அன்சர்கம்சைஸ்ட், உடன்படிக்கை இல்லாதவன்,
கர்த்தரோடு எந்த ஒரு உடன்படிக்கை பண்ணாதவன், கீழ்ப்படியாதவன், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவன் அப்படின்னு பார்க்கிறார். ஒண்ணு. ரெண்டாவது, இஸ்ரவேல் மக்களையும் தன் நாட்டு மக்களையும் எப்படி அவர் அழைக்கிறாருன்னா, சில பேர் சொல்லுவாங்க, சொல்றேன்னு கோச்சிக்க கூடாது, நடைமுறையில் இருக்கிறதுனால சொல்றேன், என்ன ஏன் மற்றவங்க எல்லாம் சொன்ன என் பேரை வச்சே சொல்லிக்கிறேன்னு யாரையாவது சொல்லி அப்படின்னு யாராவது கோச்சிக்கு போறாங்க. உண்மையும் சொல்லணும், அதே நேரத்தில் யாரும் உறவையும் கெடுத்துக்க கூடாது. அதனால சொல்றேன். என் பேர் ஆரோன் ஜான் வெஸ்லி. நான் சபை நடத்தல, நான் சபை மெய்ப்பர் இல்ல. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ சப்போஸ் நான் ஒரு சர்ச்சு நடத்துறேன்னா, பாஸ்டர் ஆரோனுடைய சர்ச்சு அப்படின்னா நிறைய பேர் பேசுவாங்க. பாஸ்டர் ஆரோன் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. தாவீது சவுல் நாடு அப்படின்னு சொல்லல. அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. 1 சாமுவேல் 17:26, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் ஏமாத்தும். ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள் அப்படின்னு அழைக்கிறார். இன்னொரு இடத்துல அவர் சொல்றாரு, அதே அதிகாரத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, இன்னொரு இடத்துல இன்னும் அழுத்தி சொல்றார், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள், the armies of the living God, உயிருள்ள கடவுளுடைய சேனைகள். ஆபிரகாமின் சந்ததி. ஒரு 75 வயது உள்ள ஒரு கிழவனான ஒரு தாத்தா. 70 வயசுல தாவீது செத்து போயிட்டார். 80 வயசுல தான் மோசேக்கு ஊழியமே ஆரம்பிக்குது. 75 வயசுல தான் ஆபிரகாம் தன்னுடைய விசுவாச பயணத்தை தொடர்ற ஆரம்பிக்கிறார். 75 வயசுள்ள ஒரு சீனியர் சிட்டிசன், ஒரு வயதான தாத்தா, ஒரு குடும்பம் ஆகுறார். அவர் ஒரு ஜனக்கூட்டம் ஆகுறார். அது ஒரு நாடாக 12 கோத்திரமான ஒரு நாடாக மாறும்போது அது ஒரு எம்பையர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு ராஜ்யமாக தாவீதினுடைய காலத்துல அது அந்த உயர்வு வந்துகிட்டே இருக்கு. ஆபிரகாம்ல இருந்து தாவீது வரைக்கும் ஒரு பெரிய உயர்வு. தாவீதுக்கு அப்புறம் அது அப்படியே வீழ்ச்சியில போயிட்டு இருக்கு. ஆனா இந்த தாவீது தன்னுடைய மக்கள், ஆபிரகாமின் சந்ததி, ஈசாக் யாக்கோபுடைய பிள்ளைகள், 12 கோத்திரங்கள், அவங்களுக்கு எப்படி அவர் அந்த யுத்த நேரத்துல பாக்குறாருன்னா, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள். நாம இந்த சிந்தனையிலிருந்து நாம புரிந்து கொள்ள வேண்டியது, நமக்கு முன்பாக இருக்கிறவர்கள் தேவனை அறியாதவர்களாக இருந்து நம்மை துன்பப்படுத்தும் போது, தேவனை அறிந்தவர்கள் நம்மை துன்பப்படுத்துறது அது வேற கதை. சவுல் சீனியர் ராஜா, தாவீது ஜூனியர். ஒரு சீனியர் ஜூனியரை ஏத்துக்காம இருக்கிறதும், தியோத்திரேப்பு அப்படின்னு 3 யோவான்ல வாசிக்கிறோம். 3 யோவான்ல யோவான் சொல்றாரு, 3 யோவான் ஒரே அதிகாரம் தான், 9வது வசனத்துல, நான் சபைக்கு எழுதினேன். அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றாரு, ஆனாலும் அவர்களில் முதன்மையா இருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. சவுல் ராஜா தாவீதை ஏத்துக்கல, சீனியர் ஜூனியர் ஏத்துக்கல. தியோத்திரேப்பு என்கிற ஒரு ஜூனியர், யோவான் அப்போஸ்தலன் மூலமாக உருவாக்கப்பட்ட சபைக்கு யோவான் அப்போஸ்தலன் எழுதுறாரு, தியோத்திரேப்பு முதன்மையா இருக்க விரும்புறான், எங்களை கூட ஏத்துக்கல அப்படின்னு. ஜூனியர் கூட இன்னைக்கு சீனியரை ஏத்துக்காம இருக்கலாம். விசுவாசி சபை ஊழியரை மெய்ப்பரை ஏத்துக்காம இருக்கலாம், மூப்பர்களை ஏத்துக்காம இருக்கலாம். அல்லது சவுல் ராஜா மாதிரி உயரத்துல இருக்கிறவங்க, வயதுல பெரியவங்க, அனுபவத்துல ஃபோர் ரன்னர்ஸ், சக்சஸர்ஸை ஏத்துக்காம இருக்கலாம். முன்னோடிகள் பின்னோடிகளை ஏத்துக்காம இருக்கலாம். அதனால இது ஒரு பக்கம் இருந்துகிட்டே, காயின் ஆபேலை கொள்றதும் இது இருந்துகிட்டே தான் இருக்குது. உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் இது இருந்துகிட்டு இருக்கு. ஆனா தேவனை அறியாதவர்கள் அப்படின்னு அந்த ஒரு பட்டியல் எடுத்தோம்னா இதுல எல்லாருமே வந்துருவாங்க. உள்ள இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இன்னும் அறியாம விசுவாசிக்காம பிதா குமார் பரிசுத்தாவி நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கிற தேவனை அறியாதவர்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள், இருதயத்துல விருத்த சேதனம் செய்யப்படாதவர்கள், அது உள்ளேயும் இருப்பாங்க வெளியும் இருப்பாங்க. ஏன்னா சர்ச்சிலையும் ஜாதி பாக்குறாங்க நிறைய பேர், சர்ச்சுக்கு வெளியும் ஜாதி பாக்குறாங்க. அதனால எதெல்லாம் வசனத்துக்கு புறம்பா இருக்கிறாங்களோ அல்லது சத்தியத்தின்படி இல்லாம நம்மளை எதிர்க்கிறாங்களோ அவங்கள நாம் எப்படி பார்க்கணும்? அன்சிர்கம்சைஸ்ட் பீப்புள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள். விருத்த சேதனம் இருந்தா இப்படி இருப்பாங்களா, இப்படி நடந்துப்பாங்களா? உடன்படிக்கைக்கு உட்படாதவர்கள், உடன்படிக்கையை மீறுகிறவர்கள், மீறி நடக்கிறவர்கள், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள், வேறு விதமாய் நடக்கிறவர்கள், சிலுவைக்கு பகைஞர்கள், கள்ளர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள தீர்க்கதரிசி, கள்ள சுவிசேஷர்கள், கள்ள மெய்ப்பர்கள், கள்ள போதகர்கள்,
இதெல்லாம் ஒரு அப்படி நம்ம பார்க்க கத்துக்கணும். அவங்க இப்படிதான் இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? இப்படிதான் இருப்பாங்க. ரெண்டாவது, நாம் யார்? நாம் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள். நாம் ஆராதிக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிற உயிர் உள்ளவர். அடுத்தது இன்னொரு வார்த்தை சொல்றாரு, 45வது வசனத்துல தாவீது சொல்றாரு, 1 சாமுவேல் 17:45. இந்த சின்ன வயசுலயே தாவீதினுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி, தேவனோடு உள்ள உறவினுடைய வெளிப்பாடு. அதுதான் முன்னாடி சொன்ன 13வது அதிகாரம் 16வது அதிகாரம் அபிஷேகம் இருந்தது, கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தாரு, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறாருன்னு சாட்சி பெற்றாரு. அதே நேரத்தில் கர்த்தரை தேடி கண்டுபிடித்து கட்டளையிட்டாருன்னு சவுலுடைய 2வது வருஷத்திலேயே சாமுவேல் வந்து சொல்லிட்டாரு. அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? 1 சாமுவேல் 17:45 சொல்றாரு. அங்கதான் இன்னும் ஒரு விதமா அழுத்தி சொல்றாரு. பெலிஸ்தனை நோக்கி தாவீது என்ன சொல்றாரு? நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின், எப்படி நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இதுல இருந்து நாம எப்படி கத்துக்க முடியும்? முதல்ல இவங்க உடன்படிக்கைக்கு உட்படாதவர்கள், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க, ஆனா சாட்சியற்ற ஜீவியம், அவங்க மீறுறாங்க, உடன்படிக்கையை மீறுறாங்க. ரெண்டாவது, நாம் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள். மூணாவது, நாம் கர்த்தருடைய நாமத்திலே அவங்க கிட்ட போறோம். வரம் பாரு, இப்ப வந்து உன்னை உண்டுலன்னு பண்றோம் பாருன்ற அந்த மாம்சம் அவ்வப்போது அப்பப்ப எல்லாருக்குள்ளயும் தலை தூக்குதுதான், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். நம்மிடத்திலே பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள்ள இராது. அதனால இங்க நீதிமான் ஒருவனும் இல்ல, கர்த்தரை தேடுகிறவன் உண்டோ அப்படின்னு சும்மா கூட எட்டி பார்த்தா கூட ஒருவனும் இல்லைன்றார் ஆண்டவர். எல்லாம் பொய்யர்கள், எல்லாம் மண்ணு, எல்லாம் 5 எவ்வளவுன்னு கேட்டா 10ன்னு சொல்லாம மூத்த ஊழியருங்க, 50 வருஷம் ஊழியம் செய்யறாரு, 70 வருஷம் ஊழியம் செய்யறாருன்னா அவர் யாருன்னா 5 9ன்னு சொன்னவர். புது விசுவாசி 5 100ன்னு சொல்றது மிதமிஞ்ச நீதிமான், 5 2ன்னு சொல்றது 3ன்னு சொல்ற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா ஆக மொத்தத்துல நம்ம எல்லாரும் ஏகமாய் கெட்டு போனோம், பூர்ணராகும்படி கடந்து போகிறோம். நம்ம இடத்துல யாரும் பூரணர் இல்ல. நம்ம குறை, நம்ம நிற்கிறவன் விழுந்து விடாதபடிக்கு பார்த்து கொள்ளணும். பவுல் சொல்றார், என்னிடத்துல ஒரு குறையும் நான் பார்க்கல, ஆனாலும் என்னை நியாயம் தீர்ப்பவர் தேவன் தான் அப்படின்னு நம்ம எல்லாரும் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க போகிறோம். நீதிமானுக்கு பூமியில சரி கட்டப்படும், பூமியில் தான் சரி கட்டப்படும். அதனால ஆண்டவர் அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும், ஒழுங்கா கட்டுனது கூட. அதனால இங்க யாரும் மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணு இல்ல, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவுள், அப்படிதான் கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கிறோம். அதனால இங்க மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருங்கள்னு வாசிக்கிறோம். அதனால இங்க யாரும் யாரை விட சிறந்தவங்க, பெரியவங்க, ரொம்ப தியாகம் பண்ணிட்டாங்க, ஆஹா ஓஹோ அப்படின்னு உயர்த்தலாம் வேண்டாம். நம்ம எல்லாரும் முழங்கால் யாவும் முடங்கும். யாவும்னா யாவும் தான், அது ரெவரண்டோ, பிஷப்போ, பாஸ்டரோ, டாக்டரோ, பிரதரோ, அவர் வந்து பல நாடுகளுக்கு போனவரோ, யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அவங்க எல்லாரும், நம்ம எல்லாருடைய முழங்காலும் அவர் இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்துக்கு முன்பாக முடங்கும். அப்படின்னா முட்டி போடுவோம், மண்டிட்டு தான் இருக்க போறோம். அதனால அவர் ஒருவரே நீதிபரர், அவரே. அப்படிதான் நம்ம 1 கொரிந்தியர்ல அருமையா அந்த வசனத்தை வாசிக்கிறோம். நீங்க சொல்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 1:31, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே, அந்த கர்த்தரி நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் அப்படின்னு தாவீது கோலியாத்தை பார்த்து சொன்னார். இன் த நேம் ஆஃப் த லார்ட்னு சொன்னார். அடுத்து கோலியாத்து தாவீது எப்படி பார்த்தான்னா, நீ நாயா, ஒரு கம்போட ஒரு ஆளை என்ன அடிக்கிறதுக்கு வர, நான் பிறவியிலிருந்தே ஒரு யுத்த வீரன், நீ என்னன்னா தடியோடு வர அப்படின்னு கோலியாத்து தாவீதை பார்த்து சொல்றாரு. 1 சாமுவேல் 17:43. பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். தாவீதினிடத்தில் தாவீதை நோக்கி சொன்ன வார்த்தை என்ன? நான் நாயா, நீ தடியோட வர அப்படின்னு கோலியாத்து வந்து தாவீதை மட்டும்தான் அங்க பாக்குறாரு. ஆனா தாவீது என்ன வார்த்தை சொல்றாரு பாருங்க, 46வது வசனம். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி, அப்படி மட்டும் சொல்லி நிறுத்தல,
பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். தாவீது கோலியாத்தை மட்டும் பார்க்கல, கோலியாத்துக்கு பின்னாடி இருக்கிற பெலிஸ்திய ராணுவத்தையே பார்க்கிறார். எல்லாரையும், நீ மட்டும் எனக்கு எதிரி இல்ல, உனக்கு பின்னாடி இருக்கிற எல்லாமே எல்லாரும் எனக்கு எதிரிதான் அப்படின்னு தாவீது பார்க்கிறார். அப்ப நாம இந்த நாட்கள்ல ஒரு மனுஷனை பார்க்கும்போது வெறும் கோலியாத்தை மட்டும் பார்க்க கூடாது. இந்த மனுஷனை கட்டி வைத்திருக்கிற, இந்த மனுஷனை ஆட்டி படைக்கிற, இந்த மனுஷனுக்குள் இருக்கிற மாம்சம், இந்த மனுஷனுக்கு பின்னால் இருக்கிற அந்தகார பிரபு அல்லது அவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டு இருக்கிறாங்க, மயக்கம் தெரியணும், இதுக்கு பின்னாடி பிசாசு தான் இருக்கிறான் என்று கோலியாத்தை மட்டும் பார்க்காம கோலியாத்துக்கு பின்னாடி இருக்கிற வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளை பார்க்க கற்றுக்கொள்ளும் போது நாம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, we do not fight with human beings, மனுஷனோட சண்டை போடல. புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கை நாம் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நாம் யுத்தம் பண்றோம். அதனால ஒரு மனுஷன் இப்படி பேசுறாங்க, ஒரு மனுஷன் இப்படி பேசுறாங்கன்னா அவங்க ஒண்ணு பிசாசு கடன் கொடுத்திருக்கணும், அவங்க மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படுது ஒரு பக்கம். மறுபக்கம் இதுக்கு பின்னால பிசாசு இந்த நபரை வைத்து என்ன தாக்குறான், என்னுடைய விசுவாசத்தை தாக்குறான், என்னுடைய பக்தியை தாக்குறான், என்ன சோர்வு உண்டாக்கணும், என்ன பலவீனப்படுத்தணும், என்னுடைய ஊழியத்தை முன்னேற்றத்துக்கு போகக்கூடாது, நான் தூஷண வார்த்தைகளை பேசணும், நான் சாபத்தை பெற்றுக்கொள்ளணும், நான் கர்த்தரை கோபப்படுத்தணும், கர்த்தரை விட்டு நான் தூரம் பிரியணும் என்பதற்கு ஒரு ஆயுதமாகத்தான் இந்த நபர்களை வச்சு பயன்படுத்துறான். கோலியாத்து மட்டும் இல்ல, கோலியாத்துக்கு பின்னாடி இருக்கிற ராணுவங்களையும் பெலிஸ்தியர்களையும் தாவீது சொல்றாரு, நான் உன்னை மட்டும் உன் தலையை மட்டும் வெட்டி உன் தலையை உன்னை விட்டு வாங்கி உன்னை கொன்று போட்டு பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். இவரா கொடுத்தாரு? இல்லையே. கோலியாத்து செத்த பிற்பாடு 52வது வசனத்துல, அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல்கள் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். சாராயிமின் வழியிலும் காத் பட்டணம் மட்டும் எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தர் வெட்டுண்டு விழுந்தார்கள். சாகடிச்சதெல்லாம் இஸ்ரவேல் மக்கள். தாவீது சொல்றாரு, நான் இன்றைய தினம் கொடுப்பேன். அதுலயும் ஒரு வார்த்தை, உன்னை என் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். கர்த்தர் ஒப்பு கொடுப்பாரு. அவர் ஒப்பு கொடுக்கறதுனால நான் உன்னையும் கொல்லுவேன், உன்னுடைய நாட்டு மக்களையும் பெலிஸ்திய ராணுவத்தையும் கொன்று போடுவேன், நான் கொன்று போடுவேன் அப்படின்றார். எப்படி மிருகங்களுக்கும் நான் கொடுப்பேன்றார். பெலிஸ்தருடைய ராணுவத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன்றார். அப்போ இஸ்ரவேல் மக்களை தாவீது பிரதிபலிக்கிறார், பெலிஸ்திய ராணுவத்தை கோலியாத் பிரதிபலிக்கிறான். அதுபோல நாம் கர்த்தரை பிரதிபலிக்கிறோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னை விசுவாசிக்கும் என்னிலும் பெரிதானவைகளை செய்வான். கர்த்தருடைய கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். எபேசியர்ல நாம் வாசிக்கிறோம், கிரியை இல்லாமல் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா நாம் நற்கிரியைகளை செய்கிறதற்கு எபேசியர் 2:10, நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். I am not God, we are not God, but we are the works of God. நாம் கடவுள் அல்ல, நான் கடவுள் அல்ல, நாம் கடவுளின் செய்கையாயிருக்கிறோம். அதனால்தான் பவுல் சொன்னாரு, அவனும் கர்த்தருடைய கிரியை நடப்பிக்கிறானே அப்படின்னு தீமோத்தேயை குறித்து சாட்சி சொன்னார். கர்த்தருடைய கிரியை நடப்பிக்கிறவர்கள். கொரிந்தியருக்கு பவுல் எழுதும் போது ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, நாம் தேவனுக்கு உடன் வேலையாற்றலா இருக்கிறோம், அல்லது தேவனுடைய செய்கையா இருக்கிறோம், அல்லது கர்த்தருடைய கிரியை நடப்பிக்கிறோம். God is working through us. அப்ப தேவ சேனை நம் மூலமாக கிரியை செய்துனா, நான் வெட்டினா அது தேவன் வெட்டினதுக்கு சமம் அப்படின்னு தாவீது சொல்றாரு. இஸ்ரவேல் மக்களே பெலிஸ்தியர்களை துரத்துறாங்க. தாவீது சொல்றாரு, நான் இன்றைக்கு ஒன்ன மட்டும் இல்ல, பெலிஸ்தியர் ராணுவத்தையே நான் மிருகங்களுக்கு, இன்னைக்கு பூமியின் காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஒருமையில சொல்றாரு. அதே மாதிரி ஒன்ன மட்டும் நான் பார்க்கல, உனக்கு பின்னாடி இருக்கிற பெலிஸ்தியர்களையும் நான் பார்க்கிறேன், அவங்களையும் நான் எதிரியா பார்க்கிறேன்றார். சோ அந்த ஒரு பரந்த ஒரு பார்வை. நான் தனித்தவன் அல்ல, என்னோடு கூட தேவனுடைய சேனையாகிய சபையார், கிறிஸ்துவின் சரீரம், உலகளாவிய சரீரம், நாங்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் குடும்பம். கிறிஸ்து தலையா இருக்கிறார், கிறிஸ்துவுக்கு பிதா தலையா இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம், நம்ம எல்லாரும் ஒரு குழுவாக செயல்படுகிறோம் என்கிற ஒரு எண்ணம் இருக்கும்போது தாவீது 2 பதத்தை யூஸ் பண்றார். ஒன்னு 46ல சொல்றாரு, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பாருன்றாரு. 47ல சொல்றாரு, கடைசி வரி
உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அந்த பார்வை இங்க நான் தான் இல்லாம நாம் கிறிஸ்துவோடு கூட நிற்கிறோம். இது ஒரு சேனையின் ஒரு பிரதிபலிப்பாக, ஒரு ரெப்ரசன்டேட்டிவா தான் நான் வந்திருக்கிறேன். ஒழிய உன்னை அழிப்பதன் மூலம் உனக்கு பின்னாடி இருக்கிற சக்தியை நான் அழிக்கணும், பிசாசுக்கு எதிர்த்து போரிடணும், அவனுடைய ராணுவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறோம். உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். எலிசா சொன்னார், கேயாசி கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரேன்னார். உருவின பட்டயத்தோடு அக்கினிமயமான ரதங்களோடு கூட இருக்கிற அந்த தூதர் கூட்டத்தை, தேவனுடைய சேனையை பார்க்கும்போது அவங்கள விட நம்ம கூட இருக்கிறவங்க அதிகம் அப்படின்னு எலிசா சொன்னார். அந்த விசுவாச பார்வை தாவீது கிட்ட இந்த வாலிப வயதில் இருந்தது. அடுத்து முக்கியமானது 47வது வசனத்துல 1 சாமுவேல் 17:47, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. கர்த்தர் பட்டயத்தினால் ஈட்டினால் ரட்சிக்கிறவர் அல்ல. அவர் வெறும் காசு பணத்தை வச்சு, ஆள் பலத்தை வச்சு, அழகை வச்சு, நல்ல பேச்சு திறமை, பாடல் திறமை, இசை திறமை, பட்டங்களையும் பதவிகளையும், நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேன், இந்த காலேஜ்ல பைபிள் காலேஜ் படிச்சிருக்கேன், இந்த டிகிரி வாங்கியிருக்கிறேன், இதெல்லாம் வச்சு ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். அதுல தாவீது ஒரு வார்த்தை சொல்றாரு, the battle belongs to the Lord. யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அந்த வார்த்தை என்னன்னா, அவர் ஒப்பு கொடுப்பார், யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் பட்டயத்தினால் ஈட்டினால் ரட்சிக்கிறவர். எத்தனை வார்த்தை சொல்றாரு, எத்தனை முறை சொல்றாரு. கர்த்தர் இப்படி ரட்சிக்கிறவர் இல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் தான் உங்களை எங்க கையில் ஒப்பு கொடுப்பார். அவர் ஆண்டவரை எக்ஸால்ட் பண்றார், கர்த்தரை உயர்த்துறார். தாவீது 51வது வசனத்துல சொல்றாரு, தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று, 51ல போய் அவர் என்ன செய்யறாருன்னா, கர்த்தரை உயர்த்துறது மட்டும் இல்லாம தாங்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லாம போய் கோலியாத்தின் மேலேயே நின்று கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து அந்த பட்டயத்தை அதன் உரையிலிருந்து அதை உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். நம்ம கிட்ட ஆயுதம் இல்ல, யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் கர்த்தருடையது. நாம ஆயத்தமாக்கப்படுறோம், கர்த்தரை உயர்த்துறோம். ஆனா எதிரியினுடைய ஆயுதத்தை வைத்தே எதிரிய ஆண்டவர் கொல்லுகிறார். எப்படி தாவீது கோலியாத்தினுடைய ஆயுதத்தை வைத்தே கோலியாத்தை கொன்றது போல, கொலோசியர் 2:14-15 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தினாலே மரணத்தை வென்றார். கொலோசியர் 2:14-15, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடைத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எப்படி வெற்றி சிறந்தாரா? எபேசியர் 2:16 பார்க்கிறோம், பகையை கொன்றார். எபேசியர் 2:16, பகையை சிலுவையினால் கொன்றார். எபிரேயர் 2:14 வாசிக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனத்துல, எபிரேயர் 2:14, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை கடைசி வரி தமது மரணத்தினாலே அழித்தார். மரணத்தினாலே அழித்தார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்தார். பகையை சிலுவையிலே கொன்றார். இன்னும் ஏசாயா 53:12 வந்தா, அநேகருடைய அக்கிரமங்களை தாமே ஏற்றுக்கொண்டார். எப்படி இயேசு கிறிஸ்து பிசாசுனுடைய ஆயுதமான மரணத்தை, அவனுடைய ஆயுதமாகிய மரணத்தை, அந்த மரணத்தினாலேயே பிசாச அவர் ஜெயித்தது போல, தாவீதும் கோலியாத்துக்கிட்ட இருக்கிற ஆயுதத்தை வைத்தே கோலியாத்தை கொள்றார். நாமும் கூட இந்த நாவு ஒரு ஆயுதம், ஒரு நெருப்பு, இத காட்டியே கொளுத்திடும், ஒரு கடிவாளம். ஒரு பைபிள்ல வாசிக்கிறோம், சில நேரத்துல மூடருக்கு அவங்களுக்கு புரியுற மாதிரி முட்டாளுக்கு முட்டாள்தனமா பதில் கொடு. அப்படி கொடுக்கலன்னு சொன்னா அவன் தன்னை அவன் ஞானி நினைச்சிருவான். நீதிமொழிகள் 26:5 வசனம், நீதிமொழிகள் 26:5, மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியா இருப்பான். அதுக்கு முந்தின வசனத்திலேயே மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீயும் அவனை போலாவாய். எவ்வளவு நம்ம இதை அனுபவிக்கிறோம். நம்மளையும் அவங்கள போல மாத்திருவாங்க. தரம் கெட்டவர்களாக,
தூஷண வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகளை பேசுறவங்களா நம்மளையும் மாத்தி விட்டுருவாங்க. நாம அவங்களுடைய மதியினத்திற்கு மறு உத்தரவு நாம கொடுக்காம போயிட்டோம்னா, மறு உத்தரவு கொடுத்தோம்னா அவங்க தான் பார்வைக்கு, நம்ம மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடுக்காம போயிட்டோம்னா அவங்க பார்வைக்கு ஞானி ஆயிடுவாங்க. மறு உத்தரவு கொடுத்தா அவன் நிலைமைக்கு நாம இறங்கி போயிடுற மாதிரி ஆயிடும். இது ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலை. அதனால நம்ம எப்படி யாருகிட்ட எப்படி நாம் நடந்து கொள்ளணும் என்பதை ஆண்டவர் சொன்னார். என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். அவர் தான் வாத்தியார். நம்ம நிறைய நேரத்துல அந்த பாடத்துல தோத்து போயிடுறோம். அவரிடத்துல போய் கற்றுக்கொள்வோம். இன்னும் இந்த ஆவிக்குரிய யுத்தத்துல நாம கர்த்தரை உயர்த்தி, கோலியாத்தை மட்டும் இல்லாம பின்னாடி இருக்கிற அந்த பெலிஸ்தியர் ராணுவத்தையும் பார்த்து, கர்த்தருடைய நாமத்துல போய் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை நாங்கள், ஆனா எதிர்த்து இப்படி எனக்கு எதிர்த்து போராடுறாங்கன்னா அவங்க வேற யாரும் இல்ல, அவங்க விருத்த சேதனம் இல்லாதவங்க அப்படின்னு பார்க்க கற்றுக்கொள்வோம். அதே நேரத்தில் அவருடைய வார்த்தையிலிருந்து எப்படி அவருடைய பேச்சு வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. 37வது வசனத்துல தப்புவித்தார், இனியும் தப்புவிப்பார். எனக்கு வீடு கிடைச்சதுன்னு சொல்லுவோம், ஆனா கர்த்தர் இந்த வீட்டை கொடுத்தாருன்னு சொல்லுவோமா? எனக்கு லைசன்ஸ் கிடைச்சது, குழந்தை கிடைச்சது, எனக்கு விசா தாள் கிடைச்சது, சந்தோஷமா சொல்லுவோம். ஆனா ஒரு வார்த்தை கர்த்தர் இதை கொடுத்தாருன்னு சொல்லுவோமா? பாஸ்ட்ல நம்மளுக்கு கடந்த கால ஆசீர்வாதத்துல. ஆனா தாவீது சொல்றாரு, கர்த்தரனை தப்புவித்தார், சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் கர்த்தர் தான் என்ன தப்புவித்தார்னு 1 சாமுவேல் 17:37 சொல்றாரு. சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் அப்படின்னு ராஜா கிட்ட சொல்றாரு. இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். நான் தப்பிச்சுக்குவேன், அங்கேயே தப்பிச்சுக்கிட்டேன், இங்கேயும் தப்பிச்சுக்குவேன் அப்படி சொல்லல. தப்பிக்க வைத்தார், அவரே என்னை தப்புவிப்பார் என்று கர்த்தரை சார்ந்து கர்த்தரை உயர்த்தினார். 47 இந்த யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொன்னாரு. 45 கர்த்தரி நாமத்தில் உன்னிடத்துல வருகிறேன்னாரு. 46 கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பாருன்னாரு. 47 உங்களை எங்கள் கையில் அவர் ஒப்பு கொடுப்பாருன்னு சொன்னாரு. 47 சொல்றாரு. 47 46 அது ரொம்ப, அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். 47வது வசனத்துல கர்த்தர் பட்டயத்தினால் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். தாவீதுடைய நோக்கம் என்ன? இந்த ஜன கூட்டம் எல்லாம், 2 கூட்டம் இருக்காங்க, எதிரியும் இருக்கிறாங்க, தன் நாட்டினுடைய மக்கள் பயந்துகிட்டு ராஜா முதற்கொண்டு இருக்கிறாங்க. அப்போ பலவீனமான தேவ பிள்ளைகளும் எதிர்த்து வருகிற தேவனை அறியாதவர்களும், கர்த்தர் இப்படிலாம் ரட்சிக்கிறவர் இல்ல, பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, உலக ஞானத்தினால, பேச்சு ஆற்றல்னால, சில பேர் ஆவுனா திருக்குறள், ஆவுனா பார்த்தா நாலடியார், தமிழ் தான் உலக தாய்மொழி, கிரேக்கம் தான், எபிரேயம் தான், இதே பேசிட்டு இருப்பாங்க. பவுல் சொல்றாரு, எங்களுடைய பேச்சு பிரசங்கம் நயவசனமாக உலக ஞானமா இல்ல, அது தேவ பலத்துல நின்னுச்சு. அதுக்காக இப்படி சொல்றது தப்புன்னு சொல்லல. ஆனா எதை உயர்த்துறோம்? மருத்துவர்களை உயர்த்துறோமா, சுகம் தந்த கர்த்தரை உயர்த்துறோமா? 1 கொரிந்தியர்ல பவுல் சொல்றாரு, 2வது அதிகாரம் 1 வசனம், 1 கொரிந்தியர் 2:1, சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். உங்கள் விசுவாசம், 4வது வசனம், மனுஷருடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்துல நிக்கணும். அதுக்கு என் பேச்சு என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருந்தது. சும்மா வாயில பெரிய ஆள் மாதிரி காட்டிக்க கூடாது. தாவீது சொல்றாரு, யுத்தம் கர்த்தருடையது, அதனால ஆண்டவர் ஈட்டினாலும் பட்டயத்தினால் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளணும். கடைசியா 46, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார். இது ஒரு ஹிஸ்டரி மேக்கர். இது மூலியமா உலக மக்களுக்கு தேவன் ஒருவர் இஸ்ரவேல்ல இருக்கிறார்னு தெரிஞ்சுக்கணும். இங்கேயும் இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். என்ன நோக்கம் பாருங்க, நான் இங்க ஒரு தாவீது இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்ல, கர்த்தர் இஸ்ரவேல்ல இருக்கிறார், தேவன் ஒருவர் இருக்கிறார்னு பூலோகத்தார் எல்லாரும்
அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தர் எல்லாரும் அறிந்து கொள்ளணும். நம்முடைய நோக்கம் எப்படி இருக்கு? என் ஊழியத்துல, என்னுடைய பிரசங்கத்துல, என்னுடைய ஆராதனை பாடல்கள்ல, கிரியைகள்ல, நற்கிரியைகள்ல, தர்மங்கள் செய்யும் போது இங்க ஆரோன்னு ஒருத்தன் இருக்கிறான்ன்றது எல்லாருக்கும் தெரிய கடவுது. நான் யாரு தெரியுமா? அப்படி கிடையாது. தேவன் இங்க இருக்கிறார் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளணும். இங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, பார்த்துட்டு இருக்கிறவங்க, சுத்தி இருக்கிற நண்பர்கள், உறவினர்கள், சகோதர சகோதரிகள், ஊழியர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் இப்படியெல்லாம் ரட்சிக்கிறவர் இல்லைன்ற அவருடைய முறையும் அறிந்து கொள்ளணும், கர்த்தரையும் அறிந்து கொள்ளணும். ரெண்டு காரியத்தை தாவீது சொல்றார். கர்த்தர் எப்படி ரட்சிக்கிறார் என்கிற முறையை, கர்த்தருடைய வழியை இந்த ஜனக்கூட்டம் அறிந்து கொள்ளணும். அதே நேரத்துல தேவன் ஒருவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளணும். இந்த பார்வைகளை நாம் இந்த 17வது அதிகாரம் 1 சாமுவேலிலிருந்து இன்றைக்கு நாம் சிந்தித்தோம். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த 7வது பாகத்திலையும் இன்னும் இந்த 17வது அதிகாரத்தில் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. அடுத்த கூட்டத்தில் ஆர்வத்தோடு கூட நம்ம திரும்பவும் அந்த அதிகாரத்தை வாசித்து வருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். யுத்தத்தில் வெற்றி தருகிறவரே, ரதங்களை முறித்து போடுகிறவரே, உம்முடைய பிள்ளைகளோடு கூட பலவீனமான நேரத்தில், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுத்தவரே, எங்களுக்கு ஆபத்து வரும்போது, நாங்கள் நாசமோசங்கள் வரும்போது, விபத்துகள் வரும்போது, மனம் பதறும் போது, பிரிவினைகளும் பிரிந்து போகும்போது, உலகத்தில் எவ்வளவோ காரியங்களை கேள்விப்படுறோம். குறிப்பா இத்தனை குடும்பங்கள்ல டைவர்ஸ், கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு, எவ்வளவோ பிரச்சனைகள் குடும்ப உறவுகளுக்குள்ள இருக்குது. ஆண்டவரே, இதுக்கு மத்தியில நாங்க உங்களையே சார்ந்து நிற்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் திக்கற்ற பிள்ளைகளின் தேவன், அனாதைகளின் தேவன், விதவைகளின் தேவன், ஏழைகளின் தேவன். ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். யுத்தத்தில் ஜெயத்தை தருகிறவர். ஆவிக்குரிய யுத்தத்திலும் இந்த சரீர ரீதியா எங்களுக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைகளை பேசுகிற மனிதர்களுக்கு எதிர்த்தும் ஆண்டவரே, நாங்கள் அவங்களிடத்துல சண்டை போடாம அவங்களை ஆதாயப்படுத்துவதற்கு, இதோ என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொன்னீரே. இப்படிப்பட்ட மனுஷங்களெல்லாம் பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தாரும், பலப்படுத்தும். தாவீதுடைய பார்வையை எங்களுக்கு தாரும். உங்களுடைய வார்த்தையின்படி எங்களுக்கு ஆக்கடுவது. அடுத்த கூட்டத்தில் கர்த்தர் இன்னும் மகிமைப்படுவீராக. கிருபையை தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.